ஆகஸ்ட் 22 என்றாலே சென்னை தினம். சென்னை தினத்திற்கு நிறைய சிறப்புகள் உண்டு. சென்னையை பற்றி சொல்ல வேண்டுமானால் நிறைய விஷயங்களையும், நிறைய இடங்களையும், நிறைய புது புது விஷயங்களையும் சொல்லிக் கொண்டே வருவோம். அதில் முக்கியமானதை சிலவற்றை பார்க்கலாமா? சேப்பாக்கம் அரண்மனை, ஜார்ஜ் கோட்டை, ரிப்பன் பில்டிங், ராயபுரம் ரயில் நிலையம், விக்டோரியா மஹால், டேர் ஹவுஸ், மெரினா, இன்னும் நிறைய இருக்கின்றன. நாம் இதில் மட்டும் சிலவற்றை பார்ப்போமா? ஜார்ஜ் கோட்டை. இது கிழக்கிந்திய கம்பெனியர் கிழக்கு கடற்கரையோரம் வியாபாரம் கிடங்கு கட்ட இடம் வாங்குவதற்கு முன்பே 16ஆம் நூற்றாண்டில் சென்னை குப்பம், மதராஸ் குப்பம், ஆறு குப்பம் என்று 3 வகையாக இருந்தன. கிபி 1639இல் பிரான்சிஸ் டே கோகன் என்ற 2 ஆங்கிலேய பிரதிநிதிகள் கொஞ்சம் பொருட்களுடன் வைக்கோல் பொருத்திய குடிசைகளில் கிரகப்பிரவேசம் செய்தனர். இதுதான் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையின் ஆரம்பம். பின் நடுவே சதுரமாய் சுற்றிலும் நெடிய சுவர்களோடு கட்டப்பட்டதுதான் புனித ஜார்ஜ் கோட்டை. இந்தியாவில் 1647இல் மேலை நாட்டவர்களுடன் கட்டிய முதல் கோட்டை இதுதான். ரிப்பன் பில்டிங். சென்னைக்கு சிறப்பு சேர்க்கும் கட்டிடங்களில் இதுவும் ஒன்று. இந்த கட்டிடத்தின் பெரும்பகுதியை கட்டியவர் லோகநாத முதலர் என்ற ஒரு தமிழர் தான். காமன்வெல்த் நாடுகளிலேயே முதலில் தோன்றிய கார்ப்பரேஷன் என்ற பெருமை சென்னை கார்ப்பரேஷனுக்கு உண்டு. சேப்பாக்கம் அரண்மனை 18ஆம் நூற்றாண்டில் வடற்காடு, தென்னார்காடு, திருச்சி, திருநெல்வேலி, நெல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் கர்நாடக நவாப்பின் ஆட்சிக்கு இருந்தன. இவரது தலைநகரம் ஆற்காட்டில் இருந்ததால் இவரை ஆற்காடு நவாப் என மக்கள் அழைத்தனர். கடந்த 1749இல் நவாப் பதவிக்காக ஒரு போர் நடந்தது. ஆங்கிலேயர்கள் ஆதரவோடு நவாப் முகமது அலியை அரியணையில் ஏற்றினர். அவரின் அரண்மனைக்காக சேப்பாக்கத்தில் 117 ஏக்கர் நிலத்தில் 1768இல் கட்டி முடித்தார்கள். இந்த பிரம்மாண்ட அரண்மனை ஹுமாயூன் மஹால், ஹலஸ் மஹால் என 2 பகுதிகளை கொண்டது. இந்த ரயில் பயணங்கள் என்றாலே எல்லாராலையும் மறக்க முடியாது. அதிலும் தென் மாநிலத்தின் முதல் ரயில் நிலையம் எது தெரியுமா? சென்னையில் உள்ள ராயபுரம் தான். இங்கிருந்து தான் தென் மாநிலத்தின் முதல் ரயில் ராயபுரத்திலிருந்து ஆற்காடுக்கு தன் பயணத்தை தொடங்கியது. கடந்த 1856இல் இந்த ரயில் நிலையம் கட்டப்பட்டது. சென்னை கடற்கரையிலிருந்து அரக்கோணம் வரை ரயில் பாதையும் அமைக்கப்பட்டது. சென்னையில் மிகவும் புகழ்வாய்ந்த கட்டிடம் ஒன்று விக்டோரியா மஹால். இது விக்டோரியா மகாராணி பதவியேற்ற பின் கோல்டன் ஜூப்ளிக்காக அப்போதைய கார்ப்பரேஷன் பிரசிடெண்டாக இருந்த சர் எஸ்.டி. அருண்டேல் என்பவர் முயற்சியால் பொதுமக்களிடம் நன்கொடை வசூல் பெற்று கட்டப்பட்டது. பீச் என்றாலே எல்லோருக்கும் நினைவு வருவது நமது மெரினா தான். சென்னை கடற்கரையில் அப்போதைய நவாப் முகமது அலி வாலாஜா என்பவர் குளியலறை இணைந்த கட்டிடம் ஒன்றை கட்டினார். இதற்கு மரைன் விழா என பெயர் வைத்தார்கள். அதுதான் பின்னாளில் திரிந்து மெரினா என்றாயிற்று.